ஒரு மாறா வெப்பநிலையில் பேணப்படும் ஒரு சீரான உலோக கம்பியினூடாக ஒரு ஓட்டம் I பாய்கின்றது. பின்வரும் வரைவுகளில் எது கம்பியில் உள்ள ஓட்டம் Iயுடன் கம்பியில் உள்ள வலுவிரயம் Pயின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிக்கின்றது? இந்த கேள்வியில் எங்களுக்கு வலுவிரயம் Pயின் மாறலை ஐயுடன் கேட்டிருக்காங்க. ஐயுடன் வலுவிரயம் Pயின் மாறலை பற்றி கேட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு Pயும் ஐயும், ஐயண்டா மின்னோட்டம், Pயண்டா விரயமாகிற வலு, இரண்டும் தொடர்படுத்தி ஒரு சமன்பாடு எங்களுக்கு தெரியும். P சமன் VI என்ற ஒரு சமன்பாடு எடுக்கலாம். P சமன் I² R என்ற ஒரு சமன்பாடு எடுக்கலாம். இந்த சமன்பாட்டில் முதலாவது சமன்பாட்டை பார்த்தோம்னா இங்கே V வோல்டேஜ். எங்களுக்கு இதில் வோல்டேஜை பற்றி எந்த ஒரு இதுவும் எடுக்க இல்லாமல் இருக்கும். ஏன்னா வோல்டேஜை பற்றி எதுவும் தந்தில்லை. நாங்கள் இதில் முதல்ல சொல்லியிருக்கிற வசனம் சீரான உலோக கம்பியினூடாக. எனவே சீரான உலோக கம்பி மாறா வெப்பநிலையிலண்டா மாறா வெப்பநிலையிலும் என்று தந்திருக்கிறாங்க. மாறா வெப்பநிலையில் தடை மாறாது, சீரான உலோக கம்பியினூடாகவும் தடை மாறலை. அப்போ இந்த சமன்பாட்டை விட இந்த சமன்பாடு எடுக்கிறது ஒரு வினைத்திறனானதாக இருக்கும். அப்போ R மாறுறது தானே. இப்போ P நேர்விகித சமன் I². இந்த P நேர்விகிதம் I²ன்ற வரைவு எப்படி இருக்குமாண்டா PI, அதாவது Y சமன் MX வர்க்கம். அது மாதிரி கிராஃப் தானே இது. இப்போ அதை மாதிரி பார்த்தோம். இந்த கிராஃப் பொதுவாக இப்படி இருக்கும், இப்படி தான் கூடும். இது Y, இது எக்ஸண்டா Y சமன் MX வர்க்கத்துக்கு கிராஃப் இப்படி கூடும். இப்படி நேராக போகாமல் இப்படி உடனடி அதிகரிப்பாக கூடும். வேண்டா ஐயில் ஏற்படுற கொஞ்சம் மாற்றத்துக்கு Y நல்லா கூடும். I ஒண்டண்டா Y ஒன்று, I ரெண்டண்டா Y 4, I மூண்டண்டா Y 9. அப்படி கூடிக்கொண்டு போகும். இப்போ கிராஃப் ஆனது இப்படி தான் அமைய போகுது. எனவே ஆன்சர் 3ஆவதாக இருக்குது. ஆன்சர் 3ஆவதாக இருக்கும். என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுண்டா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் குறை நிறைகள் இருந்ததுண்டா கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க.